டாக்டர் ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். டாக்டர் இருக்காங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. சார் உங்க கேள்வி எங்களுக்கு தெளிவா இல்ல, உங்க டிவி வால்யூமை குறைச்சிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. சரிங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க சார். சுத்தண்ணி ஊத்திங்கன்னா என்ன பண்ணலாம் சார்? சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? முதல்ல உங்கள் சுடு தண்ணியில் ஊற்றுற குழந்தைக்கு பேர் ஸ்கால்ஸ் அப்படின்வாங்க. இது ஒரு வகையான பவுன்ஸ் டைப் தான் ஸ்கால்ஸு. இது ஒரு என்ன சொல்கிறது, தண்ணீரால் வந்த இதனால் வர்றது ஸ்கால்ஸ் அப்படின்வாங்க. இது ஈஸியாக ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வீட்டில் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு சமையல் சோடா இருக்கு இல்லையா, சமையல் சோடா தண்ணியில் கலந்து அதை வச்சு வாஷ் பண்ணுங்க. இமீடியட்டாக உடனே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கு ஊற்றுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ், இந்த மாதிரி நெருப்பு காயம், இந்த மாதிரி தீக்காயம், இந்த மாதிரி ரசம் சுடு தண்ணியெலாம் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஒரு இங்கு போட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கு தேவையில் நீங்கள் சமையல் சோடா தண்ணியில் கலந்து ஊற்றுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த எரிச்சல் குறையும். எரிச்சல் குறைஞ்சிடும். அந்த எரிச்சல் குறைஞ்சோன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தால் நாங்கள் அதை க்ளீன் பண்ணி அதை வைத்தியம் பண்ணுவோம். ஆறி போயிட்டு இருக்குது, சுருக்கமா இருக்கு சார், பார்க்கறதுக்கு ஆறிட்டு இருக்கு, ஆனா சுருக்கமா இருக்கு அப்படிங்கிறது இல்ல. சப்போஸ் காயம் ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்கார் வந்து எப்பவுமே கண்ட்ராக்சர் போகும். அது நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ராக்சர், ஸ்கார் கண்ட்ராக்சருக்கு வைத்தியம் பண்ணுவோம். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குங்க. பார்க்கலாம் சார் உங்கள. நாங்கள் தான் அரசு குழந்தைகள் மருத்துவமனை எக்மோர்ல இருக்கேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறப்பான வைத்தியம் கொடுப்போம். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோ அப்படி இல்லைன்னா எழும்பூர்ல இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனையோ நீங்க அணுகலாம் அப்படிங்கிற ஆலோசனையை மருத்துவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அழைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி.